ரெண்டு ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டாங்க. ஸோ டேஸ்ட்டாக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டாங்க. ஸோ வறுத்து வச்சு கடலைப்பருப்பு மறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆகிடும். லெமனை இப்போ வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து தேவையான அளவுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுப்பேன். இன்னும் லெமன் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு விட்டுறோம். அவ்வளோதான் நமக்கு வந்து ஐஷி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போகிறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஒரு ரைஸ் இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். அது நல்லா. பட் நான் இப்போ வந்து சுட சாதத்தில் வந்து செஞ்சு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கலாம் இருக்கும் ரைஸு. அப்படி இல்லை முட்டை கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ நான் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போவோட சட்னி எக்ல தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸ். ஸோ இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பிக்கா செய்கிற ரெசிபி தான் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. லெமன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து செஞ்சுருக்கோம். தேங்காய் சட்னி எக் தோசை பண்ணிக்கலாம். எக் தோசை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக் தோசை பண்ணுறதுக்கு இது மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஆனியனும் வந்து போட்டுக்கலாம். தவா நல்லா காய்ச்சிட்டு பீட் பண்ணி வச்சு எக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான எக் தோசை வந்து ரெடி ஆகும். ஸோ பர்ஃபெக்ட் எக் தோசை நல்லா வெள்ளை போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக் தோசை வந்து திருப்பி வந்து போட்டுக்கணும். தூக்கி லெமன் ரைஸ் அண்ட் தென் சட்னி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சு உள்ள கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக் பண்ணிக்கிறாங்க. நான் எக் சாப்பிட்றதில்ல. ஸோ அதுக்காக நான் வெஜிடேரியன் எடுத்துக்காக இது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். ஸோ எக் செப்பரேட்டாக உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எக் வச்சு சாப்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசன் பவுடர், கடல மாவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் தென் பச்சை மிளகா, ஆனியன், இன்னும் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா காயத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் காயத்துக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசன் பவுடர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. ஸோ இது 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம், ஸோ மஞ்சள், சால்ட்டு தேவையான கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், நம்ம சாம்பார் போகிற மிளகாத்தூள், அது வந்து டேஸ்ட் படுத்தும். அவ்வளோதான். சோடா இது வந்து ஆப்ஷன், வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணா விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுருக்கேன். ஸோ இது என்னன்னா கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக வந்து காஞ்சி இருக்குது, காயிட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து தேஞ்சிக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்க தண்ணியை வந்து சரி போகும். பத்தலை வேணால் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து அதிகமாக போடணும். ஸோ நீங்கள் வந்து கீரை இருந்தால் கீரை கூட போட்டுக்கலாம். லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறுக்கீரை இருந்தால் கூட போட்டு செய்கிறாங்க பெங்களூரில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் எனக்கு இப்போ ப்ரெசென்ட் வந்து கீரை இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி ஊற்றினாக்கா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அளவுக்கு உதிர போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிருக்கோம். அது வந்து காயத்துக்கு கொஞ்சம் டைம். இது வந்து உப்புக்கு தான் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து உதிர போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய நேரம் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடாக்கு வந்து ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு போடுவாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து காயிட்டோம், நல்லா வந்து காயிட்டோம். ஸோ பக்கோடா வந்து ரெடி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காயிட்டோம், நல்லா வந்து வேகணும். ஸோ இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ வந்து இஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் டீ வந்து போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸு. சூப்பர் வேகணும், நல்லா வந்து வேகணும். இது வந்து கொதிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குது. ஒன்று வந்து நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நம்ம எடுத்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீயை வந்து கொச்சி எடுத்து எடுத்து சுட சுட பக்கோடா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டீயும் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ பெங்களூர் வந்து 1/4 kg பக்கோடா வந்து 60 ரூபா. ஸோ இது ஸோ நல்லா வந்து வெந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்துலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். வீட்டில் இதே படம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பர்ஃபெக்டான டீ வந்து ஸோ பர்ஃபெக்டான டீ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பக்கோடா அண்ட் தென் பர்ஃபெக்டான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா பொட்டேட்டோ அண்ட் தென் க்ரீன் பீஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்மாஷை வந்து வேக வச்சுணும். ஸோ இது வந்து ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், நல்லா வந்து பொரியும். ஸோ பச்சை மிளகாய், ஸோ ஆனியன் நல்லா வேகணும். இது நல்லா வதங்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணி பிறகு ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கோங்க. இதுவும் வந்து வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் அப்படியே போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes இருக்கும். ஸோ வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். இது வந்து ஜஸ்ட் வந்து பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு க்ரீன் பீஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து கேஸ் கூட ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறமா இது வந்து என்னத்துக்குன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மேத்தி லீவ்ஸோட ஸ்மெல் வர இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீக்ரெட்டு. ஸோ நல்லா வந்து டமாட்டா க்ரீன் பீஸ் தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அண்ட் தென் வேக வச்சு பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணுறேன். இதிலே வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வந்து வதக்கி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். டொமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம், லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசினஸ் வந்து ஜாஸ்தி வேணால் அந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து தண்ணி விட பார்த்தில்ல, ஜஸ்ட் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதே வந்து தண்ணி விட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா விட்டுச்சு. கொஞ்ச நேரம் வந்து அதே மாதிரி சிம்மில் வந்து வேகட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் தட் நம்மளுக்கு வந்து நல்லாவும் வந்து குக் ஆகும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ணின்னு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து பாயில் ஆகும். அப்புறமா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு இல்லைன்னா உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருக்கோம். இன்னும் நல்லா வந்து சிம்மில் இப்போ கூட சிம்மில் தான் வச்சு பாயில் பண்ணி வைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கா வந்தாவே போதும். தண்ணி விடுறதுனா டொமாட்டோ வாட்டரே வந்து சரியாக போயிடும். ஸோ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்.